ஹாய் ஹலோ திஸ் இஸ் வினோ ஃப்ரம் நாங்கள் 4 பேர். எங்க டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் என்னை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு வேகமாக கிளம்புறப்போ என்னை பஸ் ஸ்டாண்டில் மட்டும் ட்ராப் பண்ணிடுப்பான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போன ஒரு நாள் தான் அது. ஸோ நான் அப்படி எங்கே வேகமாக ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் வந்து சுனிதா அக்கா ஷாப்புக்கு வந்து போயாச்சு. அங்கே வந்து எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் ஒரு அட்வான்ஸ் கிளாஸ் ஒன்று முடிச்சிருந்தோம். ஸோ அதுக்கான டே தான் அது, சர்டிஃபிகேட் டே தான் அது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ப்ரேயர் மீட்டிங் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து அவங்க கடையில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களோட ஃபேமிலிஸ், அதுக்கப்புறம் நாங்கள், ஸோ எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணோன்னா கொஞ்ச நேரம் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து ஸ்பெஷலாக அந்த பிரதர் வந்து ப்ரேயர் எல்லாருக்குமே பண்ணார். நான் பண்ணும்போது அது வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அப்போ தனித்தனியாக ப்ரேயர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ சுனிதா அக்கா வந்து என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு கைட் பண்ணி எனக்கு இது பண்ணலாம்டா, அது செய்யலாண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரொஃபஷனில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க. ரொம்ப சீனியர். எனக்கு தெரியாத எல்லா விஷயத்தையும் அக்கா கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் திரும்பியும் வந்து ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு திரும்பி ஷாப்புக்கு வந்ததுக்கப்புறம் மலரக்கா வந்து எனக்கு ப்ளூ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஹேருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஹேர்லாம் செட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஜாலியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஸோ சாப்பாடு வந்து எல்லாருமே அங்கே கொண்டு வந்து ஷாப்லேயே உட்காந்து சாப்பிட்டாச்சு. ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு நாள். எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அவங்கவுங்களோட வேலைகள் எல்லாம் விட்டுட்டு ஸோ ஒரு நாள் எல்லாருமே மீட் பண்ணது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க மகாக்கா, இவங்க சுனிதாக்கா, நடுவில் நான், ஸோ அவங்க 2 பேரும் வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருந்தாங்க. சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லாமே குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து டான்ஸ்லாம் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சும்மா நானும் வர்ஷியும் வந்து அன்றைக்கி எனக்கு பார்ட்னரு செம்மையாக டான்ஸ்லாம் ஆடிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தாலே செம்மையாக அந்த இடத்துல வந்து செம்மையாக ஃபன் பண்ணுவோம். விழுந்து விழுந்து சிரிப்போம். செம்ம கலாட்டா ஜாலியாக அன்றைக்கி எப்படி இருந்ததுன்னா நமக்கு போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸில் வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும் தான் பிளானு. ஸோ ஆனால் எல்லாருமே அந்த பிளானில் தான் போனோம். ஆனால் எல்லாருமே என்ன பண்ணிட்டோன்னா அவங்கவங்க பிளான் எல்லாத்தையும் அப்படியே தள்ளி வச்சுட்டு, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமே, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எப்போ மீட் பண்ணுவோம்னு தெரியல. ஏன்னா எல்லாருக்குமே ஷாப் இருக்குது, எல்லாருக்குமே வந்து வேலை இருக்குது, எல்லாருமே வெளியில் பிஸியாக இருப்போம். அதனால் நம்ம கொஞ்ச நேரம் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் கொஞ்ச நேரம் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்கவுங்க ஏரியாவில் உங்கள் ஷாப்பில் எப்படி போயிட்டுருக்கு, என்ன செய்யலாம், அதெல்லாம் பற்றி கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு விளையாடிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து அந்த நாள் வந்து ரொம்பவே ஜாலியாக போச்சு.